தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வாருங்கள், ஆராதிப்போம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். அப்பா, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையான், நடந்தாலும் சோர்வடையான். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. இயேசுவே, நீர் மரித்தீர். ஆனால் இந்த மரணம் ஆன்மாக்களின் வாழ்க்கைக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுவதையும் மீது பொழிந்தருளும். அப்பா, இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசு தாம் மரணம் அடைந்த நேரமான பிற்பகல் 3 மணி. தெய்வீக பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு உரத்த குரலில், அப்பொழுது இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி தன் ஆவியை ஒப்படைத்தாரே. 3 மணி. பேதுருவும் யோவானும் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு கோவிலுக்கு சென்றனர். 3 மணி கல்வாரி நினைவு நேரம், இயேசு உயிர்விட்ட நேரம். 3 மணி பாவத்தின் சம்பளம் செலுத்தி முடித்த நேரம். எல்லாம் நிறைவேறிற்று. 3 மணி திரை கிழிஞ்ச நேரம். 3 மணிக்கு
தேவாலய திரை மேலிருந்து கீழ்வரை கிழிஞ்சது. அப்பா கிட்ட போகிற வழி திறந்தது. பிதாவோடு பேசக்குறைய அந்த வாய்ப்பு திறந்தது. அந்த வழி பிறந்தது. 3 மணி இரக்கம் வெளிப்பட்ட நேரம். 3 மணிக்கு சிலுவையில் பிதாவே இவர்களை மன்னியும் என்று இரக்கத்தின் உச்ச நேரம். 3 மணிக்கு வானம் பூமி சந்தித்தது நேரம். 3 மணிக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள், இந்த உலகம் எத்திசையிலும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள். சாட்சி என்ன? சப்பானி எழுந்தான். 3 மணி ஜெபம், ஜெப நேரம். 40 வருஷம் நடக்காதவன் குதிச்சு நடந்த நேரம். ஜெபிச்சா என்ன நடக்கும்? அன்று கொர்நேலியுவுக்கு தூதன் 3 மணி அளவில் திறந்த காட்சியில் வந்ததைப் போல பிரஜாதி மக்களுக்கு முதல் கதவு திறந்த நேரம். நடுராத்திரி ஜபம். ஆனால் யூத முறைப்படி மாலை படி 3 மணி ஜப நேரம். அஸ்திவாரம் அசைஞ்சது. பவுலும் சீலாவும் விடுதலை அடைந்தார்கள். மாலை பலி செலுத்தும் நேரத்தில் யூத நேரம் 3 மணி. வானத்தில் இருந்த அக்கினி இறங்கியது. எலியாவுடைய அக்கினி. எலியா ஜெபிக்கும் பொழுது 3 மணி ஆராதனை எப்படி செய்வாய் மகனே மகளே? 3 மணிக்கு அவருடைய சமூகத்தில் உட்காரணும்னு சொல்லி கல்வாரி நேரம்னு பேர் வை. 3 மணிக்கு அலாரம் வை. சிலுவையில் முன்னால் நிற்போம். சிலுவையை பார்ப்போம். சிலுவையை உற்று பார்ப்போம். கலாத்தியர் 6:14 சொல்வதைப் போல, நானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் 5 நிமிஷம் கண்ணம்போடு கல்வாரி காட்சியை நினைத்து பார்ப்போம். இரத்தம், விழாவிலிருந்து ஓடிய இரத்தம், ஆணிகளில் அடித்த பொழுது ஒழுகிய இரத்தங்கள், முள்முடி சூட்டிய போது ஏற்பட்ட இரத்தங்களை பார்ப்போம். இயேசுவே நன்றி சொல்லுவோமா? இயேசுவே 3 மணிக்கு நீ எனக்காக மரித்தீரே, இன்னைக்கு என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன்னு சொல்லு. உன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணு. இரத்தத்தை தெளிக்க பிரயாசப்படு. இயேசுவின் இரத்தம் என் குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிற மேலே தெளிக்கப்படட்டும். ஒரு துளி ரத்தம் சிந்தப்படட்டும். ஒரு துளி ரத்தம் எங்கள் மேல் சிந்தட்டும். எங்கள் வீடு, பிள்ளைகள், குடும்பங்கள் அனைவர் மேலும் சிந்தட்டும். ஆண்டவரே, ஒரு துளி ரத்தம் படட்டும். அப்பா, ஒரு துளி ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமேன்னு சொல்லி அற்புதம் முத்தை கேடு. குறிப்பாக நோயாளிகளை ஒப்பு கொடுக்கிறோம். நோயாளிகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடத்தில் ஜெபிக்க யாரெல்லாம் கேட்டிருக்கிறார்களோ, குறிப்பாக நோயாளிகள் ஆண்டவரே, தைராய்டு பிரச்சனை உள்ள அந்த 3ஆம் வகுப்பில் படிக்கும் சிறுமி, இந்த மகளை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. அதுபோல தைராய்டு பிரச்சனையாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய இரத்தத்தினால் கழுவ மாட்டவரே. உடல் பலவீனத்தில் இருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய இரத்தத்தினால் கழுவும். ஒரு துளி இரத்தத்தினால் கழுவும். கேன்சர் வியாதியினால் அகப்பட்டு கிடக்கின்ற, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று ஒவ்வொரு நிமிடமும் வேதனைப்படுகின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன்.
மருத்துவமனைக்கு போக முடியாத பிள்ளைகள், மருத்துவமனைக்கு போக முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு துளி ரத்தம் இந்த பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படட்டும் அப்பா. நோயாளிகளுக்கு மருத்துவ தேவை, நோயற்றவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை. நீரே மருந்தும் மருத்துவருமாய் இருக்கிறீரப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பலவீனத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. சிறு வயதிலேயே எனக்கு தைராய்டு, இந்த 13 வயது சிறுமி இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. இந்த சிறுமியை தொடுங்க. அதுபோல் தைராய்டு பிரச்சனையில் இருக்கின்ற எவ்வளவோ பிள்ளைகள் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், நோயாளிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இருதய பிரச்சனையினால் வாடுகின்ற பிள்ளைகள், இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், உம்மை அறியாமல் இருக்கிறார், உம்மை இன்னும் விசுவசிக்காமல் இருக்கிறார். உம்முடைய சமூகத்தில் அநேக விசுவாசியாதவர்களையும் இன்னும் உம்மை அறியாதவர்களையும் உம்முடைய அழைத்து வரும்படி சொன்னீரப்பா. உம்மை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளை, உம்மை விட்டு பிரிந்து போன பிள்ளைகள், உம்மை அறியாத பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்கப்பா. நோயிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். பாவிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நோயாளிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, அவர்கள் பாவங்களை மன்னியும் அப்பா. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். மனநோயால் வேதனைப்படுகின்ற பிள்ளைகள், உடல் நோயால் வருந்துகின்ற பிள்ளைகள், உள்ள நோயால் வருந்துகின்ற பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீது அகில உலகில் உள்ள அனைத்து குழந்தைகள், வேதனைப்படுகின்ற குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக விதவைகளையும் அனாதைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, கேன்சர் வியாதியினால் வேதனைப்படுகின்ற அநேக பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. மருத்துவமனையில் கேன்சர் வேதனையினால் இருக்கின்ற பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கிட்னி ப்ராப்ளம், கிட்னி பிரச்சனையில் அநேக பிள்ளைகள் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறப்பா. நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
இரக்கமாயிரும். அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்னும் அநேக பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக இரக்கமுள்ள இயேசுவே நாங்கள் விசுவசிக்கிறோம். நீரே மருந்து மருத்துவருமாக இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதி, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். ஒரு துளி இரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படட்டும். ஒரு துளி இரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படட்டும். ஒரு துளி இரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படட்டும். இயேசுவே, நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவர் உமது நேச மகனமாக இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். பரிசுத்த இறைவனே, எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. வேற்றிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேற்றிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு அப்பா உம்முடைய வாசலில் நான் காத்திருக்கிறப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. சப்பானி மாதிரி எழுந்து நடக்க இந்த நோயாளிகளை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆசீர்வாதம் என்ன? 3 மணி ரத்தம் பேசும். மன்னிப்பு நிச்சயம். உடைய தடைகள் எல்லாம் உடையும். திரை கிழிஞ்ச மாதிரி தடை கிளியும் உடையும். கள்வனுக்கு இரக்கத்தை காட்டியதை போல விடுதலை வரும். புது ஆரம்பம் வரும். 3 மணிக்கு பழசு முடிஞ்சு போகும். புதியது வரும். கல்வாரி நாயகனே இயேசுவே, 3 மணிக்கு நீர் கதறின அந்த சத்தம் இன்னும் என் காதில் கேட்குதப்பா. பேதுரு யோவான் மாதிரி நானும் 3 மணிக்கு முட்டி போடுறேன் ஆண்டவரே. இப்படி ரத்தம் இப்போ பேசட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் சப்பானிகள் பகுதி எவ்வளவோ சப்பானிகள் எழுந்திருக்கட்டும் அப்பா. எங்கள் குடும்பத்திலே கிழியட்டும் ஆண்டவரே. கொர்நேலியும் மாதிரி எங்கள் செபம் வானத்தில் எட்டட்டும் அப்பா. தினமும் 3 மணிக்கு உம்மோட அப்பாயின்மெண்ட் ஆண்டவரே. தவறாமல் வருவேன். மீட்பின் பணி 3 மணி என் மீட்பின் மணி. 3 மணி என் ஜெப மணி. 3 மணி என் அற்புத மணி. 3 மணிக்கு வானம் திறக்கும். 3 மணி அவருடைய சமூகத்தில் இருந்து ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம்
எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.